The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. பிரதமர் மோடியுடன் அமைச்சர் உதயநிதியின் சந்திப்பு தொடங்கி இருக்கிறது. டெல்லியில் பிரதமர் மோடியுடன் தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் சந்திப்பு தொடங்கி இருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நிரஞ்சன் இணைந்திருக்கிறார். நிரஞ்சன், பிரதமர் மோடியுடன் உதயநிதியின் சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது, விவரங்கள் என்ன? அதாவது ஒலிம்பிக் போட்டி மாதிரியான சர்வதேச போட்டிகள்ல சிறந்த வீரர்களை கண்டறிஞ்சு பயிற்சி அளிக்கிறதுக்காக மத்திய அரசு கேலோ இந்தியா திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தை வகுத்து அதன்படி நாடு முழுவதும் விளையாட்டு போட்டிகளை பல்வேறு தடகளம் மாதிரியான எல்லா போட்டிகளாகவும் நடத்திக்கிட்டு வராங்க. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாநிலத்துல இந்த கேலோ இந்தியா போட்டிகளை நடத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்றது வழங்கப்படக்கூடிய சூழல்ல இந்த முறை தமிழ்நாட்டுல இந்த கேலோ இந்தியா போட்டிகள் அப்படின்றது நடக்குது. வரும் 19ஆம் தேதி தொடங்கி 31ஆம் தேதி வரைக்கும் சென்னை, மதுரை, திருச்சி, கோவை உள்ளிட்ட 4 நகரங்கள்ல இந்த கேலோ இந்தியா போட்டிகள் அப்படின்றது நடத்தப்பட இருக்குது. பெரிய அளவுல ஒரு நேஷனல் கேம்ஸ் மாதிரி பெரிய அளவுல நடத்துறதுக்கு இந்த முறை திட்டமிடப்பட்டிருக்கு. ஸோ இந்த போட்டிகளை தொடங்கி வைக்கிறதுக்கு நேரில் வருமாறு பிரதமர் நரேந்திர மோடிக்கு அழைப்பு விடுக்கிறதுக்காக தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் டெல்லிக்கு இப்போ டெல்லியில இருக்கக்கூடிய பிரதமர் அலுவலகத்துல பிரதமர் இல்லத்துல இந்த சந்திப்பு அப்படின்றது தொடங்கி இருக்கு. சரியா 5 மணிக்கு இந்த சந்திப்பு நடைபெறும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில திட்டமிட்டபடி இந்த சந்திப்பு தொடங்கி நடைபெற்றுட்டு வருது. இதுல பிரதமர் நரேந்திர மோடி நேர்ல இந்த போட்டிகளை தொடங்கி வைக்க வேணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் அவர் முன்வைக்க இருக்கிறாரு. அதே மாதிரி மத்திய அமைச்சர்களை தொடர்ந்து இந்த விளையாட்டு போட்டிகளை சிறப்பிக்கிறதுக்காக அனுப்பி வைக்கணும் அப்படின்ற கோரிக்கையும் அவர் முன்வைக்க இருக்கிறாரு. தொடர்ந்து இந்த விளையாட்டு போட்டிகள் என்னென்ன மாதிரியான விஷயங்களா நடத்தப்பட இருக்குது, தமிழ்நாடுடைய பாரம்பரியம் ஒட்டி என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள்லாம் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியான விளக்கங்களை பிரதமர் நரேந்திர மோடி கிட்ட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேர்ல தெரிவிக்க இருக்கிறாரு. அந்த சந்திப்பு தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. கேலோ இந்தியா போட்டிக்கு என்னென்ன ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு நிரஞ்சன்? ஏற்கனவே சொன்னது மாதிரிதான் சென்னை, மதுரை, திருச்சி, கோவை அந்த 4 நகரங்கள்ல தான் இந்த கேலோ இந்தியா போட்டிகள் அப்படின்றது நடக்குது. நாடு முழுவதும் இருந்து அந்தந்த மாநிலங்கள்ல இருந்து அனுப்பி வைக்கப்படக்கூடிய வீரர் வீராங்கனைகளை ஃபெலிசிட்டேட் பண்றதுக்காக அவங்கள தங்க வைக்கிறதுக்கு, அவங்கள ரிசீவ் பண்றதுக்கான ஏற்பாடுகள்லாம் தனியாக நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி அதுக்கான ஹோட்டல்கள், மற்ற இடங்கள், போக்குவரத்துக்கான வசதிகள் எல்லாமே ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இதை தவிர விளையாட்டு மைதானங்கள், உள்ளரங்கம், வெளியரங்கம் அப்படின்னு எல்லா மாதிரியான விஷயங்களும் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ ஒரு பெரிய ஒரு போட்டி நடக்கும் பொழுது அது எப்படி நடத்தப்படுது, என்னென்ன ஏற்பாடுகள்லாம் செஞ்சிருக்கு அப்படின்ற விஷயத்த நேர்ல பிரதமர் அழைக்கும் பொழுது சொல்லணும். ஸோ தமிழ்நாடு சார்பா யார் யாரெல்லாம் இதுக்காக அதிகாரிகளா நியமிக்கப்பட்டிருக்காங்க போன்ற விஷயங்கள் எல்லாம் நேர்லயே சொல்லப்படும். இந்த சந்திப்பின் பொழுது தமிழ்நாடு விளையாட்டுத்துறை செயலாளர் உள்ளிட்ட மூத்த அதிகாரிகளும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட போயிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு அபிஷியல் மீட் அப்படின்றதுனால என்னென்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற எல்லா டீடைல்ஸையும் பிரதமர்கிட்ட அமைச்சர் சார்பா தெரிவிக்கப்படும். தொடர்ந்து பேசலாம் நிரஞ்சன். தற்போது பத்திரிகையாளர் தராஷிஷாம் இணைப்பில் வந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். தற்போது பிரதமர் மோடியுடன் அமைச்சர் உதயநிதி சந்தித்து தமிழகத்தில் நடக்கும் கேலோ இந்தியா போட்டிக்கான இறுதிப் போட்டியை பங்கேற்க அழைப்பு விடுத்திருக்கிறார். இந்த சந்திப்பின் நோக்கம் என்னவாக இருக்கும் நினைக்கிறீங்க? சந்திப்பின் நோக்கம் உதயநிதிக்கு கொடுக்கப்படுகிற முக்கியத்துவம் தான். கேலோ இந்தியா விளையாட்டு அவர் சார்ந்த துறை, அதனால் அழைப்புதல் கொடுத்து அவர் சென்றிருக்கிறார் என்று வைத்துக் கொண்டாலும், பொதுவாக இப்போது முதலமைச்சர் கலந்து கொள்ள வேண்டிய நிகழ்ச்சி அல்லது அவர் கலந்து கொள்கிற விழாக்களில் உதயநிதிக்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது. சில செய்திகள் என்ன கூறுகிறது என்றால், பிப்ரவரி மாத வாக்கிலே உதயநிதி துணை முதல்வர் ஆக்கப்படலாம் என்கிற யூக செய்திகள் திமுக வட்டாரங்களில் இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் விளையாட்டுத்துறை அமைச்சர் என்ற முறையில் அவர் ஒரு அபிஷியல் நிகழ்ச்சி தான், அலுவல் சார்ந்த நிகழ்ச்சி தான். எனவே வேறு கோரிக்கைகள் வைப்பதற்கோ அல்லது வேறு அரசியல் பேசுவதற்கோ இதில் இடம் இல்லை என்பதுதான் என் கருத்து. பிரதமருக்கும் உதயநிதியின் முக்கியத்துவம் புரிந்திருக்கும். ஏற்கனவே ஒரு முறை அவர் இதே மாதிரியான ஒரு நிகழ்ச்சி வாங்கி நேரடியாக சந்தித்திருக்கிறார். உதயநிதியின் முக்கியத்துவமும் அவருக்கு திமுகவில் தரப்படுகிற அந்த அடுத்த துணை முதல்வர் என்கிற அந்த வாரிசும் அதுவும் புரிந்திருக்கும். 2 தரப்புக்குமே இது ஒரு சரியான விஷயம்தான். ஆனா திமுகவுக்கு எதிராக பிஜேபி என்கிற அந்த நிலைநிறுத்தலுக்கு இது எந்த அளவுக்கு பயன்படும் என்பது எனக்கு தெரியவில்லை. இணைப்பில் தங்களின் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். விவரங்களை விரிவாக வழங்கியதற்கு செய்தியாளர் நிரஞ்சன், தங்களுக்கும் நன்றி. பார்ட்டி வேர்னாலும் I prefer Botticelli. எங்க இருந்தாலும்
நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.